Right. So welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகேவா, தெர்மோடைனமிக்ஸில். சரியா? ஸோ இதை வந்து ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். ஒன்று கிராஃபிக்கல் மெத்தட்லேயும் இன்னொன்று மேத்தமெட்டிக்கலாக எப்படி சால்வ் பண்ணுங்கிறது சொல்லித்தரேன். சரியா? ஸோ கொஸ்டின் எழுதிக்கிங்க. A fluid is confined in a cylinder by spring loaded frictionless piston so that pressure in the fluid is linear function of P is equal to A plus B V and U is equal to 34 plus 3.15 PV. 34 plus 3.15 PV. Full stop. If a fluid changes its initial state 180 kilopascal at 0.05 meter cube to the final state of 400 kilopascal and 1.2 meter cube Find the magnitude of work transfer and heat transfer. Find the magnitude of work transfer and heat transfer. ஓகேவா? ஸோ இதுதான் டேட்டாஸ். ஸோ இந்த ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரை வந்து நான் கிராஃபிக்கலும் ப்ளஸ் மேத்தமெட்டிக்கலுக்கும் எப்படி சால்வ் பண்ணுங்கிறது சொல்லித்தரேன். உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. சரியா? ஓகேவா? இப்போ இதில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாரு, செகண்ட் வேர்டில் பை ஸ்ப்ரிங் லோடு ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன். சரியா? ஓகேவா? இப்போ பிஸ்டன் அல்லது சிலிண்டர் அப்படின்னு வேர்டு வந்துச்சுன்னா இது என்ன இருக்கும் அப்படின்னா திஸ் வி கால்ட் ஆஸ் அன் க்ளோஸ்டு சிஸ்டம். இந்த ஹிண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ. இது மேபி இது ஒன் வேர்டில் கேட்கலாம். இது சப்போஸ் பிஸ்டன்கிற வேர்டு வருது, சிலிண்டர்னு அப்படி வேர்டிங் வருதுன்னா அந்த சிஸ்டம் பேர் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். ஓகேவா? இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் கிராஃபிக்காக நான் யோசிக்கிறேன். இப்போ கிராஃப் வச்சு நான் எப்படி அது போடலான்னு பார்க்குறேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஜென்ரலாக வில் பி ஹேவிங் டயக்ராம் ஆஃப் யுவர் V versus P, ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் டயக்ராம். ஃபர்ஸ்ட் லைன் என்னது? A fluid is confined in a cylinder by spring loaded frictionless piston so that pressure in the fluid and if fluid changes its initial state to final state. ஓகேவா? ஸோ initial state to final state அதே மாதிரி வால்யூம் இது. சரியா? என்னென்ன வால்யூம் கொடுத்துருக்காங்க? வால்யூம் வந்து 0.05, இன்னொன்று 1.2. அதே மாதிரி ப்ரெஷர் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெஷர் வந்து 180 இனிஷியலு, ஃபைனல் வந்து 400. கரெக்டா? இருங்க கொஞ்சம் கிராஃப்.
ஸோ இதுதான் கிராஃப். சரியா? ஸோ a fluid is confined in a cylinder by spring loader frictionless piston so that pressure in the fluid is a linear function. இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், ஏன் வந்து நம்ம இப்படி போடாமல் இருக்கோம் அப்படின்னு. ஸோ ஒரு வழி லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ அதனால இப்படி தான் வரணும். சரியா? இதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் அப்புறம். சரியா? ஸோ திஸ் லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் சம்திங். fluid changes its initial state to final state. ஓகேவா? அதோட ப்ரெஷர் வால்யூம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த ஒர்க் டன் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். சரியா? இப்போ இது W1, இது W2. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நேற்று ஒரு ப்ராப்ளம்ல பார்த்தோம்ல, கிராஃபிக். இப்போ தெரியுதா ஷேப்பு? அப்போ இது வந்து ட்ரையாங்கல், ஓகேவா? இது வந்து ரெக்டாங்கிள். ஸோ இதை பேஸ் பண்ணிங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு டோட்டல் வால்யூம் கிடைச்சிடும். புரியுதா புரியலையா? ஸோ ட்ரையாங்கிளுக்கு என்னது? ஸோ ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் half into BH. half BH. இல்லை பிரெட் எவ்வளோ? half. பிரெட் எவ்வளோ? 1.2 minus 0.05. ஹைட்டு 400 minus 180. சரியா? ஸோ இது பிரெட்த்து, இது ஹைட்டு. ஸோ உனக்கு ஆன்சர் வந்து என்ன வருது? 126.5. சரியா? இதான் ஒர்க் டன். அடுத்தது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் போடுங்க. B into H. B பிரெத் எவ்வளோ? 1.2 minus 0.05. ஹைட் வந்து 400 minus 180. இது W1. W2 எவ்வளோ வருது? W2 வந்து எல்லாத்துக்கும் தலையாட்டக்கூடாதுமா. W2 வந்து உனக்கு இந்த ஸ்கொயர் மட்டும் தான். சரியா? W2 வந்து இந்த ஸ்கொயர் மட்டும் தான் வரும். அப்போ பிரெட் எவ்வளோ? 1.2 minus 0.5. ஹைட் எவ்வளோ? 180. இது 0ன்னு வச்சுக்கலாம், 180 minus 0ன்னு வச்சுக்கோ. சரியா? ஸோ இதில் பிரெட் W2 is equal to ஹைட் வந்து 180 தான், பிரெட் தான் 1.2 minus 0.05. ஸோ B into H. ஓகேவா? பிரெட் எவ்வளோ? 1.2 minus 0.05 into H வந்து 180. இது 14 உனக்கு எவ்வளோ வருது? 207 வருதான்னு பாருங்க. 207. ஓகேவா? இப்போ டோட்டல் W எவ்வளோ வரும்? ஆட் பண்ணிக்கோ. W1 plus W2. ஸோ W is equal to எவ்வளோ வருது? 3333.5. ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? சரி, இப்போ எப்படி கிராஃப் போட்டிருக்கேன்? லீனியர் ஃபங்க்ஷன்னால இப்படி போட்டு, சரியா? வால்யூம் இப்படி இப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? இப்போ இதை வந்து நான் ஒரு ட்ரையாங்கிள் ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏன் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏன் ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னா, உனக்கு டபிள்யூட ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் PdV. இதுதான் ஃபார்முலா. இதை மேத்தமெட்டிக்கலாகவும் சால்வ் பண்ணலாம், கிராஃபிக்கலாகவும் சால்வ் பண்ணலாம். கிராஃபிக்கலாக நீ எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா, இந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏரியா அண்டர் த கர்வ். அதனால தான் நீ கிராஃபை வச்சு போட்டுக்கலாம், கிராஃபிக்கலோட நீ போட்டுக்கலாம். அப்போ கிராஃபிக்கலாக போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று இருக்கும், ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒன்று இருக்கும். இது ரெண்டையும் நீ ஆட் பண்ண அப்புறம் டோட்டல் வால்யூம், டோட்டல் ஒர்க் கிடைச்சிடும். இப்போ நான் மேத்தமெட்டிக்கலாகவும் போடுறேன், ஆன்சர் சேமாக தான் இருக்கும். அப்போ தெரியும் உனக்கு. இது கிராஃபிக்கலா. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். உனக்கு எந்த மெத்தட் உனக்கு ஆப்டாக புரியுதோ அந்த மெத்தட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுதான் எடுக்கணும்லாம் இல்லை. சரியா? இப்போ மேத்தமெட்டிக்கலாக வாங்க. இப்போ இதே ஒர்க்கை வந்து நான் மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணுறேன். இப்போ மேத்தமெட்டிக்கலாக நீ போடுறப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? நம்ம கொஸ்டின் P வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? A plus BV. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீ ஏயும் பியும் கண்டுபிடிக்கணும். இந்த ஏயும் பியும் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ரெண்டு பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெஷர் வந்து 180 கிலோ பாஸ்கல்னு இருக்கப்ப வால்யூம் எவ்வளோ இருக்குது சொல்லுங்க பாப்போம். வால்யூம் வந்து 0.05. அதே மாதிரி ப்ரெஷர் வந்து 400 கிலோ பாஸ்கல்னு இருக்கப்ப வால்யூம் வந்து 1.2.
கரெக்டா? ஓகேவா? இப்போ இது எல்லா வேல்யூ தூக்கி இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணு, ஃபைண்ட் அவுட் யுவர் பி. ஃபர்ஸ்ட் பிக்கு வந்து நான் இது என்ன போடுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 180 போடுறேன். ஏ பிளஸ் சாரி ப்ரெஷரோட வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டினா உனக்கு 180 இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ 0.05. இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது 400 இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ 1.2. இது தேர்ட் ஈக்குவேஷன். சரியா? இப்போ இது ரெண்டையும் நீ சால்வ் பண்ணா உனக்கு ஏபி வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம்? பேசிக் மேத்ஸ் தெரியும். இப்போ என்னோட ஏதாவது ஒரு அன்னோன் டேர்மை நீ கேன்சல் பண்ணு. பிஏ கேன்சல் பண்ணிக்கலாமா? எப்படி பண்ணுவ? உன்னோட செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை வித் யுவர் 1.2, தேர்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை வித் யுவர் 0.05. சரியா? இந்த ஹோல் ஈக்குவேஷனை வந்து 1.2ல மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை 1.2ல மல்டிப்ளை பண்ணினா உனக்கு என்ன வருதுன்னா, நான் எழுதுறேன், செக் பண்ணிக்கோ. 216 ஈக்குவல் டு 1.2a plus 0.06b. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை 0.05 மல்டிப்ளை பண்ணினா 20 ஈக்குவல் டு 0.05a plus 0.06b. ஸோ இது தெரியும் அப்படின்னு. ஸோ இது மைனஸ் வந்துடும். ஓகேவா? இது ப்ளஸ் இருக்குது, மைனஸ் வந்துடும். இது ரெண்டையும் கேன்சல் ஆயிரும். இது மைனஸ் பண்ணினா என்ன வருது? 196. சரியா? 196 ஈக்குவல் டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1.15a. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1.15a. ஓகேவா? இதில் ஏசி ஈக்குவல் டு என்ன வரும்? ஏவோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்கோம்னா 170.43. நவ் சப்ஸ்டியூட் யுவர் ஏ வேல்யூ இன் யுவர் ஈக்குவேஷன் நம்பர். எதுலையாவது போட்டுக்கோ, 2ல போட்டாலும் சரி, 3ல போட்டாலும் சரி. சரியா? இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷனில் போடு, உனக்கு பியோட வேல்யூ கிடைக்கும். பியோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 191.30. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். வருதான்னு செக் பண்ணிக்கோ ரெண்டுமே. சரி, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு. கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூஸை நான் எடுத்துக்கிட்டேன். பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிவி. ஓகேவா? இதுக்கு இப்போ நான் 2 பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணிக்க. கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. பி ஈக்குவல் டு 180 கிலோ பாஸ்கல் பர் வி ஈக்குவல் டு 0.05. பி ஈக்குவல் டு 400 கிலோ பாஸ்கல் அப்போ வி ஈக்குவல் டு 1.2. ஓகேவா? இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண இல்லை. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் பியோட வேல்யூ 180 ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ வால்யூம் வந்து 0.05. செகண்ட் வேல்யூ வந்து 400 ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ வியோட வேல்யூ 1.2. இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறப்பன்னா ஏதாவது ஒரு அன்னோன் டேர்மை வந்து டெலிட் பண்ணணும். உனக்கு ஏவும் பியும் அன்னோன் ஆகுது, ஏதாவது ஒரு அன்னோன் டேர்மை டெலிட் பண்ணிக்கோ. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை வந்து 1.2ல மல்டிப்ளை பண்ணு, தேர்ட் ஈக்குவேஷனை வந்து 0.05 மல்டிப்ளை பண்ணு. அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா? அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 170. இப்போ அந்த ஈக்குவேஷன் தூக்கி செகண்ட்லேயோ தேர்ட்லேயோ எதில் வேணாலும் போடு, உனக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஸோ உனக்கு 191.3. ஓகேவா? இப்போ ஒர்க் டன் கால்குலேட் பண்ணு. இப்போ ஒர்க் டன் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, இன்டெகிரல் ஆஃப் பிடிவி. சரியா? இப்போ கால்குலேட் பண்ணு. இப்போ பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பிளஸ் பி இன்டூ வி இன்டூ டிவி. சரியா? ஸோ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் V2 by V1. சாரி, V2 by இது V2 அப்பர் லிமிட். ஓகேவா? இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ண. இப்போ ஏயோட வேல்யூ என்ன? இப்போ இதை நீ எப்படி பண்ணலாம்? இதை வேற எப்படி பண்ணுவாங்கன்னா ஏவி பிளஸ் பி இன்டூ வி ஸ்கொயர் பை 2ன்னு போடலாமா டிவிஷன் பண்றப்ப? சரியா? அப்ப ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோங்க? ஏயோட வேல்யூ வந்து W ஈக்குவல் டு இதுதானே வரும், ஏ இன்டூ வி. லிமிட் அப்ளை பண்ணணும்ல. ஓகேவா? பிளஸ் பி இன்டூ வி ஸ்கொயர் பை 2 லிமிட். ஏன்னா இன்டகிரேஷன் முன்னாடி இருக்குதுல்ல, அது மறந்துடாதீங்க. சரியா? இப்போ ஏ இன்டூ சாரி ஏயோட வேல்யூ என்ன? ஏயோட வேல்யூ என்ன?
170. ஸோ 170.43. அப்பர் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 1.2 மைனஸ் 0.05. ஓகேவா? ப்ளஸ் பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 191.3 பை 2 வெளில எடுத்துக்கோ. வி ஸ்கொயரை போட்டுனா 1.2 ஸ்கொயர் மைனஸ் 0.05 ஸ்கொயர். ஸோ இதை போடு, இதை டோட்டல் பண்ணினா உனக்கு எக்ஸாக்டாக அதே தான் வரும். 333.48 கிலோ ஜூல். இப்படிதான் செக் பண்ணுங்க. நம்ம அடுத்தது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஆன்சர் கரெக்டாக வருதா? சரி. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதானே கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க? ஒர்க்கு, ஃபைண்ட் த மேக்னிட்யூட் ஆஃப் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதுதான் ஒர்க்கு. ஸோ ஒர்க்கை வந்து நான் 2 மெத்தடில் சால்வ் பண்ணிட்டேன். கிராஃபிக்கல், மேத்தமெட்டிக், ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். உனக்கு எது ஆப்ட் ஆகுதோ, உனக்கு எது ஈஸியாக அப்சர்வ் பண்ணுதோ அதை நீ போடுவோம். நீ ரெண்டுமே எக்ஸாமில் ட்ரை பண்ணிட்டு இருக்காத, கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். எது உனக்கு ஈஸி? இப்போ உனக்கு மேத்தமெட்டிக்கல் தான் மேக்ஸிமம் ஈஸியாக இருக்கும் கிராஃபிக்கல் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ மேத்தமெட்டிக்கல் கூட நீ எடுத்துக்கோ. அது உனக்கு எப்படிங்கிறது பார்த்துக்கோ. சரியா? இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன சொல்லுது? dq is equal to du minus dw. இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், dq is equal to du minus dw. இப்போ duங்கிறது என்னன்னா, duங்கிறது நான் டிஃபரன்ஸ் தானே. அப்போ u2 மைனஸ் u1. சரியா? இப்போ இந்த u2 u1 நம்ம கால்குலேட் பண்ணோம். u2 u1 எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? u ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? u is equal to என்ன கொடுத்துருக்காங்க? 34 plus 3.15 PV. சரியா? இப்போ நான் u2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா u2 is equal to என்ன பண்ணுறேன்? 34 plus 3.15 P2 V2. இப்போ நான் u1 எடுக்கிறேன்னா 34 plus 3.15 P1 V1. இப்போ இந்த P2 V2 P1 V1 என்ன தெரியும்? கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ P1 எவ்வளோ? P1 எவ்வளோ? 180யா? P1 180 தானே கொடுத்துருக்காங்க. P1 180, V1 0.05, P2 400, V2 1.2. இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி U1 U2 ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. U1 is equal to U2. ஆன்சர் எழுத செக் பண்ணிக்கோங்க. U1 ஓட ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா 15466. U2 ஓட ஆன்சர் எனக்கு என்ன வருதுன்னா 62.35. இது எல்லாத்தையும் கரெக்டாக வருதுன்னு நம்ம செக் பண்ணிட்டு சொல்லு எனக்கு. நான் அடுத்த ஸ்டெப் வரேன். U1 வந்து 15466 வருது, U2 வந்து 62.35 வருது. P1 V1 P2 V2 எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணல. சப்ஸ்டிட் பண்ணிட்டு U1 U2 கண்டுபிடி. கரெக்டாக போக சொல்லு. கரெக்டா? P1 வந்து எவ்வளோ? 180 கிலோ பாஸ்கல் 0.5 to the final state. Final state U1 வந்து சாரி நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இதில் தப்பாக போட்டேன். சாரி U2 U1 கரெக்டா? U1 62.35, U2 வந்து 1546 தான், 66 வராது. $1,546.
சரியா? இப்போ இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்த பேஜ் போட்டுமா இல்லை இதில் போட்டுமா? சரி, அடுத்த பேஜை போகிறேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? இப்போ சொல்லுங்க, U1ஓட வேல்யூ சொல்லுங்க எனக்கு. 64.66. U2ஓட வேல்யூ வந்து 1546. கரெக்டா? 60 62.35. இது 1546. ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் லா dq is equal to du minus dw. ஓகேவா? இப்போ du எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன்? u2 minus u1. ஆனால் u2ஓட வேல்யூ தெரியும், என்னது? 1546. u1ஓட வேல்யூ தெரியும், 62.35. எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்க du? 1483 வருதா? 1483.35 வருதான்னு பாருங்க. ரைட்டா? இப்போ dw நம்ம ஏற்கனவே மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். 0.65 1483.65. ஓகேவா? dw நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 333.48. இப்போ வந்து ஈஸியாக நீங்கள் இது கண்டுபிடிங்க, dq ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் dq கண்டுபிடிங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணு, உனக்கு ஆன்சர் 1483.65 மைனஸ் 333.48 ஈக்குவல் டு எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 1150.15. கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க. ரைட். சரி, நான் திரும்ப ஃபர்ஸ்ட்லன்னு சொல்கிறேன். ஸோ கொஷினில் வந்து நான் ப்ரெஷர், வால்யூம், இது ப்ரெஷரும் வெலாசிட்டியும் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் யுவர் ஒர்க்கு, ஓகேவா, அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஒர்க்கை வந்து கிராஃப் மெத்தடும் ப்ளஸ் மேத்தமெட்டிக்கல் மெத்தடில் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? கிராஃபும் மேத்தமெட்டிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிராஃபில் பண்ணுறப்ப அந்த கண்டிஷன்ஸும் உள்ள அப்ளை பண்ணு. ஸோ உனக்கு ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் ஒன்று கிடைக்கும், ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒன்று கிடைக்கும். நம்ம நேற்று ஒரு பேசிக் எடுத்துருவோம்ல, அந்த பேசிக் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கல். ஏன் ஏரியா போகிறோம் அப்படின்னா, ஃபார்முலாவே வந்து பார்த்தீங்கன்னா W is equal to இன்டெகரல் ஆஃப் PD. அந்த இன்டெகரலோட அர்த்தமே வந்து ஏரியா அண்டர் த கர்வ்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி ரெண்டு ஒர்க்கை கண்டுபிடிக்கிறேன். ரெண்டையும் நீ ஆட் பண்ணினா உனக்கு அந்த ஆன்சர் வந்துடும். இப்போ மேத்தமெட்டிக்கலாக நீ போகிறப்ப என்ன கொடுக்குறாங்க? ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க A + BV. ரெண்டு பவுண்டரி கண்டிஷன் நம்பர் இருக்குது. இந்த ப்ரெஷர் இருக்கப்போ இவ்வளோ வால்யூம் எவ்வளோ, இந்த ப்ரெஷர் இருக்கப்போ எவ்வளோ வால்யூம், ரெண்டையும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணு, மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணு, ஏயும் பியும் கான்ஸ்டண்ட்டாக வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த ஃபார்முலாவில் இன்டகிரேட் பண்ணி அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு, உனக்கு அதே ஆன்சர் தான் வரும். 333.48 kJ தான் வரும். சரியா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக் லா என்னது? dq is equal to du minus dw. அதில் duங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு வெலாசிட்டியோட டிஃப்ரெண்ட். ஸோ u1 u2. ஸோ u2 minus u1 டிஃப்ரென்ஸே u1 u2 தான். ஸோ u2 u1 தெரியும். ஸோ இதை கால்குலேட் பண்ணால் நம்ம பேஸ் ஈக்குவேஷன்ஸில் வந்து ப்ரெஷரும் வால்யூமோட இது சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா உனக்கு u1 u2 கிடைச்சிரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணினா உனக்கு du கிடைக்குது. dw உனக்கு தெரியும், அது ரெண்டையும் நீ மைனஸ் பண்ணினா உனக்கு dq கிடைச்சிடும். சரியா? இதுதான் பேசிக். ரைட். இன்னொரு நோட் போட்டுன்னு எழுதிக்கோ. நோட்டுன்னு போட்டு எழுதிக்கோ. ஃபார் க்ளோஸ்டு சிஸ்டம்னு வந்துச்சுன்னா டியூன்னு ஒரு வேர்டு வரும். ஓப்பன் சிஸ்டம்னு வந்துச்சுன்னா டிஹெச்னு வரும். ஸோ டியூக்கு என்ன எழுதுறீங்க? இப்போ எழுதுற மாதிரி தான். டிக்யூ இஸ் ஈக்குவல் டு டியூ மைனஸ் டிடபிள்யூ. இதே டிஹெச்சுக்குன்னு வரப்போ என்ன எழுதுவீங்க? டிஹெச் இஸ் ஈக்குவல் டு டியூ பிளஸ் பிடிவி. சரியா? டிஹெச்சுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணிக்கும்.
ரைட், அடுத்தது எதுக்கோ ப்ரூவ் தட். அடுத்தது ஒரு பேசிக்கு. ப்ரூவ் தட் ஸ்லோப் ஆஃப் த அடியாபேட்டிக் கர்வ். ப்ரூவ் தட் ஸ்லோப் ஆஃப் த அடியாபேட்டிக் கர்வ் is always gamma times காமாவோட சிம்பிள் தெரியுமா எல்லாத்துக்கும்? இது ஆல்ஃபா, இது பீட்டா, இது காமா. காமா டைம்ஸ் greater than slope of isothermal curve. Gamma times greater than slope of isothermal curve. நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐசோதெர்மல். இப்போ ஃபர்ஸ்ட் ஐசோதெர்மல் போகிறேன். ஸோ காமா டைம்ஸ் கிரேட்டர் தானே போட்டிருக்காங்க. ஸோ ஐசோதெர்மல்னா உனக்கு என்ன வரும்? டி கான்ஸ்டன்ட். இப்போ ஐடியல் கேஸ் எடுத்துக்கோ, பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆயிருமா? இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணு இப்போ. ஓகேவா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன வரும்? பிடிவி ப்ளஸ் விடிபி. கரெக்டா? இப்போ இது என்ன பண்ணலாம்? இப்போ ஸ்லோப்னு எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்லோப் எப்படி எடுப்பீங்க? டிஒய் பை டிஎக்ஸ் தானே. ஒரு கிராஃப் இருக்குது, ஸ்லோப் எடுக்கிறீங்க. இது ஸ்லோப் எப்படி எடுப்பீங்க? இது டிஒய், இது டிஎக்ஸா. இப்போ இங்கே என்ன வரும்? டிபி பை டிவி வில் பி ஈக்குவல் டு மைனஸ் பி பை வி. புரியுதா? ரைட்டா? இதை வந்து 1 2 3 1 2 3 புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்னு? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டால இது மூணுமே டிஃபரன்ஷியேட், எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்மு. பிவி மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ பிடிவி ப்ளஸ் விடிபி. ஸ்லோப்புங்கிறதுனா டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ இங்கேயும் டி இங்கேயும் டி, இது டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் பி பை வி. அந்த கொண்டு போயிட்டேன். ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஒன் வந்து அடியாபேட்டிக். செகண்ட் வந்து அடியாபேட்டிக். ஸோ அடியாபேட்டிக் என்ன ஃபார்முலா? டக்கு டக்குன்னு சொல்லணும். பிவி மியூஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. பி நியூ வி இன்டூ நியூ மைனஸ் 1 கரெக்டா இன்டூ டிவி ப்ளஸ் வி இன்டூ டிபி ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இதில் நான் டிஒய் பை டிஎக்ஸ் பார்த்தேன்னா டிபி பை டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி நியூ வி நியூ மைனஸ் 1 பை வேறு என்னது வி நியூ. இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கொள்ள தான். இப்போ இதை நான் கீழே போட்டேன்னா டிபி பை டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி நியூ பை வி நியூ. இதை நீ மேலே கொண்டு போயிருக்கோம், மைனஸ் நியூ இருக்கும். ஸோ வி, அப்போ வி மட்டும் தானே வரும். இதை நீ மேலே கொண்டு போய்க்கோ, அப்போ மேலே என்ன வரும்? வி நியூ மைனஸ் 1 இன்டூ வி மைனஸ் நியூ. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிருமா? ஸோ மைனஸ் பி நியூ பை வி. சரியா? இப்போ நான் இதை கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கிறேன், டி பை டிவி. ஓகேவா? மைனஸ் நியூ ஈக்குவல் டு மைனஸ் நியூவை வெளில எடுத்துட்டேன்னா பி பை வி. இது வரைக்கும் புரிஞ்சுதா? என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? ஒன்றும் இல்லை, டிஃபரன்ஷியேட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அப்போனா இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுதான் வந்து ஸ்லோப்.
இதுதான் ஸ்லோப் வந்து எதுக்கு? அடியாபேட்டிக். இதுதான் வந்து ஸ்லோப் ஆஃப் த அடியாபேட்டிக். சரியா? இப்போ நான் அப்படி எழுதுறேன் இதை, இது 5th ஈக்குவேஷன் வச்சுக்கோ, இது 4th. இப்போ 5th ஈக்குவேஷன் எப்படி எழுதுறேன் அப்படின்னா dp by dv equal to nu of minus p by v. மைனஸ் உள்ள மட்டும் வச்சுக்கிறேன். சரியா? இது 6th. இப்போ உன்னோட 3rd ஈக்குவேஷன் எடுங்க. 3rd ஈக்குவேஷனும் 6th ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணு. 3rd ஈக்குவேஷன் எங்க? இங்கே மைனஸ் பி பை இருக்குதா? அப்போ என்ன வரும்? 3rd ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுறப்போ உனக்கு dp by dv எதோடது? அடியாபேட்டிக்கோடது ஈக்குவல் டு காமா மைனஸ் பி பை விக்கு பதிலாக அங்கே என்ன ஆகுது? மைனஸ் பி பை பதிலாக என்ன ஆகுது? dp by dv ஐசோதெர்மல். புரிஞ்சுதா இல்லையா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்லோப் ஆஃப் த adiabatic curve. Slope of the adiabatic curve is always gamma times greater than the slope of the isothermal curve. Proof ஆயிடுச்சா? ப்ரூஃப் ஆயிடுச்சா இல்லையா? ஸோ கொஞ்சம் பேசிக் மேக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். திரும்ப ஒரு நோட்டுன்னு போட்டு எழுதிக்கோ. எப்போன்னா உன்னோட காமா வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. ஏன் அப்படின்னா உன்னோட சிபி வந்து கிரேட்டர் தென் சிபி. காமா வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 காமா ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. வேர்டிங்ஸ் எழுதிக்கோ, எனக்கு புரியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா சிபி வில் பி கிரேட்டர் தென் சிவி. சிபி வந்து சிவியோட அதிகமாக இருக்கனால தான் உனக்கு காமா வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ எப்படி வேணால் 1 மார்க்ஸ்லேயே 2 மார்க்ஸ்லேயே வரும். அது சின்ன சின்ன பேசிக்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோ. சில பேசிக்ஸ் என்னால் எழுத முடியாதனால நீ அதை எழுதி வச்சுக்கோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபை இருக்குது, ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உடனே கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ. எவ்வளோ வருது?